அவர்களை அரங்கு நிறைந்த கரவொலியோடு வருக வருக என வரவேற்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் KS அவர்களே மற்றும் சகோதரர் ஆதவ அர்ஜுனா, பொருளாளர் சகோதரர் வெங்கட்ராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர், திருமதி விஜயலட்சுமி, திருமதி சுபத்ரா முருகன், மாவட்ட செயலாளர் திலீப் குமார், சகோதரர் கரிகாலன், சகோதரர் ஜெகதீஷ் பாண்டியன் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க எல்லாரும் மாற்றுக் கட்சியிலிருந்து இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. உண்மையாக சொல்கிறோம், மனதார சொல்கிறோம், எங்களுடைய தளபதியுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒருவராக வந்து விட்டீர்கள். எப்படி குடும்பத்தில் இருப்பவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்வோமோ அதே போல் உங்களுக்கு உண்டான பதவிகள் அந்தந்த மாவட்ட செயலாளருடன் கலந்து ஆலோசித்து பதவிகள் மிக விரைவில் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிந்து கொள்கிறேன். மேலும் இங்க அண்ணன் KS அண்ணா சொன்னாரு, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பேசினாரு. ஒரு 25 வயசு இளைஞர்கள் எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி அண்ணன் வந்து ரொம்ப அருமையா பேசினாரு. அந்த பேச்சை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 26 வயசுல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக ஆகி 9 தடவை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 2 தலைவர் பெரிய தலைவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல தலைவர் தமிழ்நாட்டில் யார் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு ஒரு நல்ல தலைவர்கிட்ட வந்த எங்க அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது பக்கத்தில் ஆதவ சகோதரர் இருக்கிறாரு. அவர் சும்மா இருந்ததை கூட வீட்டுக்கு ரயிலுக்கு போங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு நான் என்ன கேட்டேன், நான் காலையில் உங்ககிட்ட ஒழுங்காக தானே பேசினிருந்தேன், எதுக்கு என்னைய வந்து திடீர்னு இதை பண்ணலான்னு. ஓஹோ, அந்த ஆள் வீட்டில் எதுவும் இல்லைல்ல, நாங்கள் போய் ரைடுக்கு போய் விட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்கிறதுக்கோசம் நீ சொன்னீங்களா அப்படின்னேன். இல்லை ஒரு சும்மா இதுவாக சொன்னேன்னு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பம், எல்லாரும் நாங்கள் இப்போ மேடையில் எல்லாரும் உக்காந்து இருக்கிறோம் அப்படின்னா எங்களுக்குள்ளார எந்த ஒரு மனக்கசப்போ எதுவுமே இருக்காது. ஏன் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் தளபதியுடைய தொண்டர்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்க எல்லாருமே வந்திருக்கிறீங்கன்னா உண்மையாகவே அண்ணன் சொன்னாரு, மற்ற இடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தூங்கிக்கின்னு அப்படியே என்னடா ஏண்டா இழுத்துன்னு வந்தீங்க அப்படின்னுட்டுன்னு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே ஒருத்தவங்க கூட இல்லாமல் எல்லாருடைய முகத்திலும் சிரிப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தளபதி, அதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர். வந்ததுலேருந்தே விசில் சத்தம் அட்டி சத்தம் கீழ்ச்சிக்கினே இருக்கு. இனிமேல் பற்றி எந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலும் விசில் யாராவது அடிச்சாங்கன்னா கையால வச்சு அடிச்சா கூட மற்ற கட்சியில விசில் அடிக்காதன்றதுக்கு தான் சொல்லுவாங்க. ஆனா அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் விசிலோடைய சின்னம் வெற்றி சின்னமாக இருக்கு. அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்க எல்லாரும் ஒரு அர்ஜுன் சார், KS அண்ணன், செங்கோட்டையன் எல்லாம் சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை ஒன்னாலும் கூட்டணி யார் ஒன்னாலும் வச்சுங்க, எங்க தலைவர் தான் தமிழக முதலமைச்சராக இன்னும் 2-3 மாதத்தில் தமிழக முதலமைச்சராக தலைவர் தளபதி பதவி ஏற்பார். அதனால எதை பற்றியும் யாரை பற்றியுமே நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தலைவர் தளபதியே முன்ன வந்து உங்களுக்கு நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களுக்கு ஒன்று என்றால் தமிழக வெற்றி கழகமும் இங்க இருக்கும் எல்லோரும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம். ஐயோ என்னடா இன்னொரு கட்சி விட்டு வந்துட்டோமேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கு பதட்டமோ எந்த ஒரு சந்தேகமும் வேணாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு இருக்கிறோம் என்பதை தெளிவாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். பயப்படவே வேணாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரம் எல்லாம் இருக்கலாம். ஆனா எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு 100 பேர் 200 பேரை கூட்டணும்னா கூட நீங்க 500 ரூபா 1000 ரூபா பணத்தை கொடுத்தாதான் கூட்டத்தை சேர்க்க முடியும். ஆனால் இங்கு தலைவர் தளபதியுடைய முகத்தை காட்டினாலே போதும், அந்த கூட்டம் தானாக செய்கிற கூட்டம். நீங்க மாநாட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் சரிங்க, மாநாடுன்னு ஒன்று போடணும்னா 6 மாதம் 7 மாதம் 8 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணி எல்லாருக்கும் செவத்தில் விளம்பரம் எழுதி எல்லாம் பண்ணி பணத்தை கொடுத்து பஸ்ஸை புக் பண்ணி எல்லாமே. ஆனால் தமிழக வெற்றி கழக மாநாடுகளில் மட்டும் அவங்களே பஸ்ஸு பிடிச்சிப்பாங்க, அவங்களே சாப்பாடு செஞ்சுப்பாங்க, அவங்களே எல்லாமே வந்து அடுத்த நாள் மாநாடுனா அதுக்கு முன்னாலே சாயங்காலம் 5 மணிக்கே வந்து உக்காந்து இருக்கிறது ஒரு மாநாடு எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இந்த தேர்தலில் எப்படி மாநாடுக்கு முன்னாடியே வந்து மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களோ, ஓட்டு போடுவதற்கு விடிய காலை 4 மணிக்கே வந்து விடுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பயே நீங்க தெரிஞ்சுக்கலாம், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி தான் முதலமைச்சர் என்று அன்றே உங்களுக்கு காலை தெரிஞ்சுவிடும். ஏன் அப்படின்னா எல்லாம் சொன்னார் இல்லைங்களா, ஆதவ சகோதரர் சொன்னார், ஒவ்வொரு வீட்டிலையும் அது அமைச்சர் வீடாக இருந்தாலும் சரி, யார் வீடாக இருந்தாலும் சரி, அங்க 2 பேர் 3 பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோன்றதுல தெளிவா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இப்பத்திய காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து வீட்டிலையும் நம்மளுடைய சின்னம் விசில் தான் சத்தம் இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் 12,498 கிராமம் சுமார் இருக்கிறது. அந்த 12,408 கிராமத்திலையும் ஒரு நாள் கூட ஆகலைங்க, அத்தனை கிராமத்திலும் விசில் சின்னம் வரைஞ்ச ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். கட்டமைப்பில்லைன்னு உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே தெரியல. கட்டமைப்பில்லைன்னா 1,220,000 பேர் அனௌன்ஸ் பண்ணோம், அவங்களுக்கு அடையாள அட்டை கொடுத்துட்டோம். 1 லட்சம் அடுத்து அனௌன்ஸ் பண்ண விட்டோம். இன்னைக்கு இன்னும் 1 நாள் 2 நாள்ல இன்னும் 1 லட்சத்தையும் அனௌன்ஸ் பண்றோம். எல்லாமே மொத்தமே 3,42,827 பேருக்கு பதவி கொடுத்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அந்த 3 லட்சம் பேர் 42,000 பேரும் நீ சும்மாவே வாயால சொல்றேன்னு சொன்னீங்கன்னா வா, ஒரே நிமிஷத்துல உனக்கு செல் நம்பரோட தான் எல்லாத்தையுமே உனக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமே நாங்க பிரஸுக்கு கொடுக்கும்போது அத்தனை பேருடைய எல்லா விபரத்தோட தான் நம்ம வந்து கொடுக்கிறோம். அதனால எல்லாருமே அவங்கவுங்க சொல்லிக்கிறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட எப்படியாவது போய் இவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு எது இருந்தாலும் இல்லாட்டினாலும் தலைவர் தளபதின்ற ஒரு முகம் இருக்குது. அந்த முகத்தை காட்டினாலே போதும், தானா அந்த விசில் சத்தம் தானா இனிமேலுக்கு விசில் இதோ சொன்ன உடனே விசில் சத்தம். நீங்க வேற எந்த சின்னமா இருந்தாலும் சின்னத்தை தாங்க எடுத்து காட்ட முடியும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்க மனசால எங்க வாய் முழுக்க விசில் சத்தமா தாங்க இருக்குதுன்றத இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க எதை பற்றியும் இங்க இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, தாய்மார்கள் வந்திருக்கிறாங்க. இளைஞர்கள்லாம் நீங்க கவலையே படாதீங்க, இன்னும் 3 மாசத்துல நீங்க அரசாங்க வேலையில் இருப்பீர்கள். மற்றவங்க மாதிரிலாம் தினந்தோறும் இந்த அறிக்கை கொடுக்கறது, தினந்தோறும் அதை சொல்றேன் இதை சொல்றேன்றதெல்லாம் தலைவர்கிட்ட அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. எது செய்ய முடியுமோ
அதை ஒரு தடவைக்கு 2 தடவை விசாரித்து தான் எதையும் செய்யக்கூடிய ஒரு தலைவர் நம் தலைவர் தளபதி. தினந்தோறும் நான் முகத்தை காட்டணும், தினந்தோறும் நான் லைவ்ல இருக்கணும், தினந்தோறும் நான் தான் இன்னைக்கு என்னை சுத்தி தான் அரசியல் இருக்கணும்ன்றதெல்லாம் அதெல்லாம் மற்றவங்களுக்குங்க. ஒரே ஒரு தடவை ஒரு 10 நிமிஷம் பேசினா அது 10 மாசத்துக்கு அந்த பேச்சு தான் இருக்கணும். அது தலைவர் தளபதி மட்டும்தான். அதனால எல்லாரும் எதோ சொல்லுவாங்க, எதோ போவாங்க. எதை பற்றிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு இருக்கிறது இன்னும் 50 நாள் 60 நாள் தான். கடினமான உழைப்பு நமக்கு தேவை. எப்படியாவது தளபதி அவருடைய சின்னம் விசில எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய மக்கள்கிட்ட நம்ம போய் வீடு ஏறி படி ஏறி ஓட்டு கேட்கறது தான் மரியாதை. அதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, நீங்க அதையெல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் நடந்த சம்பவத்தை சொல்றேன். தலைவர் ஒரு நாள் என்னை அழைத்து, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, போய் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாருன்னாரு. அந்த குழந்தைக்கு 3 மாசம்தான், அந்த குழந்தை பிறந்து 3 மாசம்தான் ஆச்சு. அப்போ அந்த 3 மாச குழந்தைக்கு என்னன்னு பார்த்தா ஹார்ட்டில் பிரச்சனை என்று பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். நான் உடனே அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிட்டு, இந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, நான் குழந்தை பிறக்கும் போதே ஹார்ட்டில் வீக்குன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு நைட்டு அப்படி ஃபிட்ஸ் மாதிரி வந்துடுது. அதனால் அந்த குழந்தைய பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் உடனே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்துட்டோம் அப்படின்னாங்க. அப்போ எல்லாமே சொல்லும் போது ஒரு 15-16 லட்ச ரூபாய்ட்ட செலவாகுன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் ஒரு நண்பர்கிட்ட வாட்ஸ்அப்பில் போட சொல்லியிருந்தோம், அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துருக்கீங்க அப்படின்னாங்க. நீங்கள் எங்கெங்கே வேலை செய்வீங்கன்னு, ஆர்பரில் கூலி தொழிலாளியாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அதனால சேர்த்துட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாரு. தளபதி கிட்ட சொன்னேன். சொன்ன உடனேயே அந்த குழந்தை எவ்வளோ செலவானாலும் சரி அதை கட்டிடுறோம், அது கண்டிப்பாக பிழைக்க வச்சிடணும், டாக்டர்கிட்ட கேளுன்னாங்க. டாக்டர் எப்படியாவது 50-50 எப்படியாவது நாங்கள் பிழைக்க வச்சிருவோம்னாங்க. சரி நீ வாங்கினாரு. போன உடனே குழந்தைக்கு உண்டான இதை எடுத்துன்னு போய் பணத்தை எடுத்துன்னு போயிட்டு பணம் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. சார் இல்லை சார், 1 லட்சம் 2 லட்சம்னா பரவாயில்ல, பல லட்சம். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு இதை நீங்களே கொடுத்தீங்கன்னா தேவையில்லை, இல்லை நான் அவங்கள வர சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, குழந்தையோடைய அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியணும் நம்ம கொடுக்குற பணம். எக்காரணத்தை கொண்டும் செல்போன்ல ஒரு போட்டோ எடுக்கிறன்றது, அவங்க கிட்ட சொல்றன்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. போனோமா பணத்தை கொடுத்தோமா வந்துக்கினே இருக்கணும். ஒரு போட்டோ கூட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் தலைவர். ஏன்னா அந்த குழந்தைக்கு 3 மாச குழந்தைக்கு தலைவர் தளபதி யாருன்னு தெரியாது. ஆனா தாய்மார்களுடைய வயிற்றுல குழந்தைங்க இருக்கும்போது தளபதியோடைய பாட்டு சத்தம் கேட்டாலே அசைவு கொடுக்குதுன்னு சொல்லக்கூடியது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த காலத்துல 100 ரூபாய் 500 ரூபாய் செலவு பண்ணாலே அதை பெருசா சொல்லுவாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, யாருக்கும் தெரியாமல் அந்த குடும்பத்தைக்கு மட்டும் தெரிந்தால் போதும் சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம் தலைவர் தளபதி. ஆகவே நீங்கள் எங்களை நம்பி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம், உறுதுணையாக இருப்போம். உங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எங்களுடைய தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதி அவர்களும் உங்களுக்கு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்தது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உங்களுக்கு மிக விரைவில் உங்களுக்கு தேவையான பதவிகளை மாவட்ட செயலாளர்களுடன் கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், நாங்கள் வழங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் குறுகிய காலம், இன்னும் 50 நாள் 60 நாள் தான் இருக்குது. நம்ம ரொம்ப திரும்பவும் சொல்றேன், கடுமையா உழைக்கணும்.
நமக்கு எல்லாரும் ஓட்டு போட தயார், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த ஓட்டை பத்திரமா எடுத்துன்னு வந்து சேர்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. அதை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே நீங்கள் மாற்று கட்சியிலிருந்து வந்திருந்தாலும் சரி, எப்போதும் நாங்கள் சொல்லிக் கொள்வது எல்லாம் எங்களுடைய குடும்பம், தளபதியுடைய குடும்பத்தில் நீங்கள் இன்று சேர்ந்து விட்டீர்கள். நாங்கள் உங்களை பத்திரமாக பார்த்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.